ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எக்ஸாண்டர், வாட்ஸ்அப் அப்படியான சில அப்ளிகேஷன்கள் வழியாக அந்த QR கோடு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் ரிசீவ் பண்ண அதில் சென்ட் பண்ணுறதுக்கு அந்த QR கோடை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும். சில நீங்கள் சொப்புகளுக்கு போய் கடைகளுக்கு உதாரணமாக கடைகளுக்கு போய்த்திருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த ரீலோட் சேவைக்காக முன்னுக்கு QR கோடு வச்சுருப்பாங்க. அந்த கெயின் அப்ளிகேஷன் அப்படியான சூப்பரான அப்ளிகேஷனுக்கு இந்த QR கோடு வச்சுருப்பாங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில் எடுத்துக்கொள்றதுக்காக நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ப்ரொஃபஷனலாக அந்த QR கோடு உருவாக்கிக்கொள்ளும். உதாரணத்துக்கு உங்களுடைய வெப்சைட்டுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு, அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளையிலும். அப்படி QR கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த QR கோடை நீங்கள் விற்று பணமாகவும் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபைவர் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற வீடியோ யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கல கீழே ஸ்கில்ல நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யலும்னு சொல்லி அந்த ஸ்கில்ல நீங்கள் QR கோட் ஜென்ரேட்டர் அல்லது QR கோட் மேக்கர் அல்லது QR கோட் டிசைனர்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் QR கோட் ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் அதை விற்றுக்கொள்ளும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஃபைவர் அக்கௌண்ட்டில் கேட்பாங்க, எங்களுக்கு எங்களுடைய அவங்களோட டீட்டெயிலை தந்து இந்த டீட்டெயிலுக்கு ஒரு QR கோடு தேவை. நீங்கள் QR கோடு செட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்த்து நீங்கள் QR கோடு ஜென்ரேட் பண்ணி இல்லை நீங்கள் விற்றுக்கொள்ளும். இப்போ உதாரணமாக நிறைய நண்பர்களுக்கு தெரிய இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதை சும்மா இருக்கக்கூடிய ஆட்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இல்லாத ஆனால் இதை எல்லாருமே ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் இதில் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. உதாரணமாக பேங்குகள் அப்படியான சில கம்பெனிகளுக்கு அவங்களே ஒஃபிஷியலாக ஒரு வெப்சைட் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் பப்ளிக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய நிறைய QR கோடுகள் ஒரு வெப்சைட்லேருந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய QR கோட் தான் அந்த நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு QR கோட் மங்கின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் வரும். அல்லது வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வைத்துக்கொள்ளும். உதாரணமாக நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணலும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண. உதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நீங்கள் டைப் பண்ணி போட்டு அதை கூட நீங்கள் QR கோடாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட்கள், இமேஜுகள், வீடியோஸ் அல்லது உங்களுடைய வெப்சைட் லிங்குகளை இருக்கலாம். நான் என்னுடைய வெப்சைட் லிங்கை ஒரு QR கோட் முறையில் பயன்படுத்தி நான் அந்த வீடியோ போட்டிருக்கக்கூடிய கட்டுரை கீழே ஒரு QR கோடுன்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை டவுட்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த QR கோடை என்ன மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது அந்த வெப்சைட்டை என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது, வாங்க பார்த்துக்கொள்ளும். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஏஜி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு QR கோட் வெப்சைட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் சொன்ன மாதிரியே இது சூப்பரான வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் QR கோட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தா தெரியும், URLக்கு QR கோட் டைப் பண்ணிக்கொள்ளும். டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிக்கொள்ளும். அல்லது இமெயில் இருக்குது, இமெயிலுக்கு நீங்கள் QR கோட் செட் பண்ணிக்கொள்ளும். ஃபோன் நம்பருக்கு QR கோட் எடுத்துக்கொள்ளும். SMS-க்கு QR கோட் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி லொக்கேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி பிட்காயின் வரைக்கும் இதில் QR கோடு எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் QR கோட் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இன்டர்வியூ கண்டென்ட் கீழே யுவர் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமாக இது சரி, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அதை நீங்கள் QR கோடை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலும். நான் உதாரணமாக என்னுடைய நேமை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும், செட் கலர்ன்னு சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் கலர் கொடுத்துக்கொள்றது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கலரை நீங்கள் மாற்றிக்கொள்ள. இதில் கருப்பும் சாதா நீளமும் இருக்குது. நீங்கள் இதை தேவைன்னு சொன்னால் வேறு கலர்களுக்கும் வச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளும். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது, நீங்கள் தேவைன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலரையும் மாற்றிக்கொள்ளும். அடுத்தது உங்களுக்கு நீங்கள் லொகோ எதுவும்
நடுவில் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுத்துக்கொள்ளையிலும் வந்து உதாரணமாக நான் ஒரு லொகோ ஒன்று கொடுத்து காட்டுறேன். அப்போ இதுலேயே நீங்கள் லொகோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே அவங்க ஒஃபிஷியலாக லொகோ வச்சுக்கிறாங்க தருவாங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு சொல்லி லொகோ தருவாங்க வந்து. நான் இதில் வந்து நோட் சொல்லியிருக்கிற அந்த லொகோவை அதில் வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன் வந்து. கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமைஸ் டிசைன்னு சொல்லியிருக்கேன் வந்து. அந்த டிசைனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கஸ்டமைஸ் டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து பொடி ஷேப் வந்து. பொடி ஷேப் அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டமாட்டம் இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், சின்ன டொட்டில் வேணுமா அல்லது பெருசாக வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளிடலாம் வந்து. அடுத்தது கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் ட்ரெஸ் டிசைன் வந்து ஃப்ரேம் பொட்டி அரைக்கணுமா அல்லது இப்படி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இதில் கீழே வந்திருப்பாங்க வந்து. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த ஐபெல் ஷேப்னு சொல்லியிருக்கு. அதையும் வந்து அதே மாதிரி தான் வந்து அதில் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து இப்படி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள. உதாரணத்துக்கு நான் அதே மாதிரி வச்சுக்கொள்கிறேன் வந்து. அந்த ஐபெல்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொட்டியை வந்து சேவ் ஆக்கி வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு கீழே வந்து இதில் வந்து கிரியேட் QR கோடுன்னு இருக்கும், அதை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். க்ரியேட் QR கோடை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு QR கோடு வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னி தெரியும் வந்து நான் கலர் வந்து ரெட் கலரில் வச்சு நான் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஐயை வந்து அப்படி மாற்றி நான் வந்து டிசைன் ஷேப்பை மாற்றி இப்போ நான் ஒரு QR கோடை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து கீழே வந்து டவுன்லோட் PNGன்னு சொல்லியிருக்கு. இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து டவுன்லோட் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து உங்களோட QR கோடு வந்து இந்த வரைக்கும் டவுன்லோட் ஆகிட்டு வந்து இந்த QR கோடை தனியாக வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலும் அல்லது ஒரு PDF ஆக்கி கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது நோட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் URLக்கு இதே மாதிரி தான் வந்து. URLக்குன்னு சொன்னால் URL கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் உங்களுடைய URL என்டர் பண்ணுறாங்க வந்து. ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஃபோன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஃபோன் நம்பரையும் கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ளலும் வந்து. இமெயிலுக்கும் வச்சுக்கொள்ளலும் வந்து. உதாரணமாக வைஃபை பாஸ்வேர்டுகளுக்கும் வச்சுக்கொள்ளலும் வந்து. சூப்பரான இது வந்து. நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தியும் வந்து நீங்கள் காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலும் வந்து. உதாரணமாக நீங்கள் வந்து இதில் செட் பண்ணக்கூடிய QR கோடை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிக்கிறேன் வந்து. ஃபைவர் அக்கௌண்ட் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அதில் நீங்கள் வந்து ஃபைவர் அக்கௌண்ட்டில் வந்து QR கோட் ஜென்ரேட்டர் அல்லது QR கோட் மேக்கர்னு சொல்லி நீங்கள் ஸ்கில் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் QR கோட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இதில் விற்று நீங்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம் வந்து. ஓகே நண்பர்களே, இந்த QR கோட் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் AJ இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.